இல்லை நான் எங்கள் மந்திரியை கூப்பிட்றேன். ஓகே ஓகே ஓகே. பின்னாடி வாங்க. சார் வாங்க போறோமா அண்ணா. டபுள் லைட் சார். சார் ஒரே போட்டோ சார். சார் சார் நான் சொன்ன தீபாவளி முன்னாடி வழங்கும் சொன்னோம். அதற்கு இன்று தொடங்கி இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பொருட்கள் மக்களுக்கு சென்றடைகின்ற நிலையில் விரைவில் வழங்கிக் கொண்டே இருக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறையா இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. எல்லா தொகுதியிலும் அந்த அரிசி சென்று கொண்டு இருக்கிறது. கோதுமை 2 கிலோ கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விரைவில் விடப்பட இருக்கின்றது. இன்னும் 1 மாதத்திற்குள்ளாக 2 கோதுமையும் வழங்கப்படும். நம்முடைய அமைப்பை தொழிலாளருக்கு அறிவித்த 2000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். அடுத்து கட்டிட தொழிலாளருக்கான 6000 ரூபாய் அந்த தொகை, தீபாவளி பண்டிகைக்கான தொகை அவர்களுக்கு விரைவில் வங்கியில் செலுத்தப்படும். இவ்வாறு எங்களுடைய அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது. ஆதி திராவிட மக்களுக்கான துணிக்கான பணமும் விரைவில் அவருடைய வங்கி கணக்கில் சென்றடையும். கட்டிடங்களுக்கு 5000 6000 உயர்த்திருக்கீங்க. 6000 உயர்த்திருக்கீங்க அனைவருக்கும். அதாவது 60 வயதுக்கு மேல் உள்ள அந்த உறுப்பினர்களுக்கும் அந்த தொகை இந்த ஆண்டு வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை மட்டும் வழங்கப்படும். இது இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு தீபாவளிக்கு. அதுக்குள்ள இந்த இலவச பொருட்கள்லாம் மக்களுக்கு வந்து சேர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த போன தடவை நமக்கு தீபாவளிக்கு கொடுக்க முடியல. இந்த தடவை 3 நாள் தான் இருக்கு. எப்படி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், கொடுப்பாங்க, கொடுத்தே இருப்பாங்க. அங்கன்வாடி மூலமா கொடுக்கணும். ரேஷன் கடை மூலமா மட்டும் தான் கொடுக்கணும். அங்கன்வாடி ரேஷன் கடை மூலமா கொடுக்கணும். இப்போ எல்லாரும் தேர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏற்கனவே 10ஆம் தேதிக்கு மேல இந்த கோதுமை வழங்கப்படும் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏன் டிலே ஆகுது? மறுபடியும் 1 மாசம் தள்ளி டெண்டர் விடப்படும். இப்போ டெண்டருக்கான கோப்பு சென்று இருக்கிறது. மத்திய அரசு நமக்கு கோதுமை வந்து மத்திய அரசு கேட்டோம், எஸ்ஏ கேட்க சொல்லியிருந்தாங்க, ஆளுநர் கேட்க சொல்லியிருந்தாங்க, கேட்டோம், அங்கே இல்லை. அதனால் டெண்டர் விடப்பட்டு அந்த கோதுமை வாங்கி கொடுக்கப்படும். கடந்த ஆண்டு வழங்கியது போல இந்த ஆண்டு அந்தந்த கார்பரேஷன் அல்லது நம்ம கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் அதுக்கு அவங்களுடைய லாபத்தை ஏற்றவாறு தீபாவளி பண்டிகை போன சொல்லுவாங்க. அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பணம் தீபாவளிக்குள்ள வழங்கப்படும். இது குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய், குடும்ப தலைவிக்கு. ஆனால் அவர்களுக்கு வழங்குவதற்கான
அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது இலவசங்கள் வழங்குறதுக்கு உண்டான நிதி இது அளிக்கப்படாத இன்னைக்கு நிதித்துறை ஒரு சுற்றறிக்கை ஒன்று, இலவச பொருட்கள் வழங்குறதுக்கான நிதி வந்து செயல்படுத்தக்கூடாதுன்ற பண்டிகை காலங்கள் இலவசங்கள் வழங்கக்கூடாது, அரசு சார்ந்த நிதியை பயன்படுத்தக்கூடாது மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டாசு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தோம், அது மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதனால் மத்திய நம்ம யூனியன் பிரதேசம் புதுச்சேரி மாநிலம் மத்திய அரசு சுற்றறிக்கை கட்டுப்பட்டது. சார் நீங்க எதுவும் சொன்ன காலத்துக்கு நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா நாராயணசாமி கடுமையா விமர்சிச்சாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் எதிர்கட்சிக்காரு, அவர் எதிர்கட்சிக்காரு, அவர் தான் சொல்லுவாரு. இந்த அரசு தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சிக்கார போய் கேட்டு பாருங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அதனால அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு பாருங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லா தொகுதிகளுக்கும் எவ்வாறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த திட்டங்கள்லாம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது, கடந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்ன்றத எதிர்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு தினகரன் பத்திரிகை சொல்லியிருந்தேன், முன்ன கூட சொல்லியிருந்தேன், அதில் எந்தெந்த தொகுதிக்கு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியெல்லாம் திட்டங்கள்லாம் சென்றடைகின்றது, அதில் யார் முன்னிலையில் இருக்காங்க, அது மாதிரி ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அது முதலார்பேட்டை தொகுதி முதல்ல, வில்லியனூர் தொகுதி, பாகூர் தொகுதி, இது எந்த கட்சி அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க? அது குறிப்பா இல்லை, இது மாதிரி எந்த கட்சி சார்ந்தவங்க அப்படின்னு இல்லாமல் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக, புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக இந்த அரசு பாகுபாடின்றி செயல்படுத்தி வருது. எல்லா திட்டங்களையும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதி அதிகமாக கொடுக்கப்படுவது இப்போதான் இந்த ஆண்டு தான். எத்தனை கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு தொகுதியும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அவங்க எடுத்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ மார்ச் மாதத்துக்குள்ளாக எல்லா உள்கட்டமைப்பு மேம்படுத்து கிராமத்து எல்லா தொகுதியும் குறிப்பாக கிராமத்துள்ளே உள்கட்டமைப்பு சாலைகளை மேம்படுத்துவதற்கு 200 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியது மார்ச் மாதம் செலவிடப்பட வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் பணிகள்லாம் விரைவாக தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இது மாதிரி எத்தனையோ பணிகள் நீங்க ஒவ்வொருத்தையும் பாருங்க, எப்பயாவது இது மாதிரி நடந்ததுன்றதை கேட்டு பாருங்க. கடந்த ஆட்சியில் நடந்ததான்னு கேட்டு பாருங்க. கடந்த ஆட்சியில் அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சியில் இருந்தவங்க இப்போ மந்திரியாகவும் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. அப்போ என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, ஆளுங்கட்சி சார்ந்தவங்களும் சரி எதிர்கட்சி சார்ந்தவங்களும் சரி நீ கேட்டு பாருங்க. அவங்க தனிப்பட்ட முறை என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் முன்னாள் முதலமைச்சர் வந்து அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அதனால் அவர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எதிர்கட்சி சார்ந்தவர், அதனால் ஆளுங்கட்சி மேலே குறை சொல்கிறவருக்கு அவருடைய முறையாக அவர் ஆளுங்கட்சியை குறை சொல்கிறது தான் எப்போதுமே. ஏதாவது செய்யணும்னு சொன்னாங்கன்னா அந்த திட்டம் அறிவித்த திட்டம் செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் விரைவாக எடுத்து செயல்படுத்தும் நடவடிக்கை அரசு எடுக்கும். அது மாதிரி சொன்னார்னா அதை எடுத்து இந்த அரசு செயல்படுத்தும் கண்டிப்பாக. சார், அதாவது உங்களோட கோரிக்கையை ஏற்று மரப்பாலம் முதல் முன்னோடை வரை சாலை விரிவாக்கம் செய்யப்படும் மத்திய அமைச்சர் திட்டப்பணிகள் அனுப்பி விரைவில் அனுப்புவோம். அதுக்கு ஒப்புதல் கிடைக்கும். புதிய மேம்பால பணிகள் எப்போ தொடங்கும், அது போக்குவரத்து மாற்றம் எதாவது செய்யறதுக்கு எல்லாம் எது இப்போ நம்ம போக்குவரத்து துறை அந்த காவல்துறையில் போக்குவரத்து நிலையில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியுமோ அதை செய்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பார்த்துக்கொள்வாங்க. சார், பல்வேறு அரசு விழாக்கள்ல நீங்க அரசு அதிகாரிகள் வந்து திட்டங்களை செயல்படுறதுக்கு முட்டுக்கட்டையா இருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தீங்க. ஆனா சமீபத்துல நிதின் கட்கரி பங்கேற்ற விழாவில் புதுச்சேரி வளர்ச்சி அடைந்தது, எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்குது மாரி 2 மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இது நாங்க சொல்றது நீங்க இன்னும் சரியா நீங்களே அது தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றது மாநில அந்தஸ்து சம்பந்தப்பட்ட நிர்வாக சம்பந்தப்பட்டது. நிர்வாகத்தில் உள்ள தேக்க நிலை நிர்வாகத்தை விரைவாக வரணுன்றதுக்காக எந்த நிலையில் இருந்தால் எப்படி இருக்குன்றது இந்த மாநில அந்தஸ்து வேணும் இந்த கோரிக்கை நம்ம மத்திய அரசு வலியுறுத்தி வரும். அதனுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் கூறுவது வேறு. மத்திய அரசு உதவியோடு நிதி உதவி பெற்று திட்டங்களை செயல்படுத்துவது வேறு. அந்த திட்டங்களை இன்னும் விரைவாக செயல்படுத்த முடியும். நம்முடைய நிர்வாகத்திற்கு நம்முடைய
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் வேணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனுடைய அடிப்படையில் தான் நான் சில எடுத்து சொல்லுவேன். கூட்டங்கள்லாம் பேசும்போது, பொது நிகழ்ச்சியில் பேசும்போது நான் சொல்லுவேன், விழாக்கள் பேசும்போது சொல்லுவேன், நிர்வாகத்தில் அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேணும். இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அது எப்போதும் வலியுறுத்துவோம். அதிகாரம்லாம் ஆளுநர் கையில இருக்குன்னு சொல்றீங்களா? இது புதுச்சேரியில் உங்களுக்கு யூனியன் பிரதேச விருவல் தானே, முடிவெடுக்கிற முடிவு இறுதியில் எங்கே போகுது? ஆளுநர் தான் போகுது. அப்போ அதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும், அந்த காலதாமதம் வரும், இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் எப்போதும் கேட்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேணும். இது எனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும். இது கடந்த ஆட்சி என்ன கேட்டிருந்தாங்க நல்லா தெரியும். இந்த ஆட்சி எப்போதும் சரி, புதுச்சேரி மாநில அந்தஸ்து என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நிர்வாக ரீதியாக அதிகாரம் வேணும் என்பதுதான். திட்டங்களை மத்திய அரசு உதவுகின்ற நிதி செலவுபடுத்துவது என்பது மத்திய அரசு நமக்கு உதவி செய்வது என்பது வேறு. மத்திய அரசு நம்ம நிதி உதவி செய்து கொண்டிருக்கின்ற திட்டம் நாம் கேட்கும்போது கொடுக்கின்றார்கள். அதுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை நம்ம அடிக்கடி தெரிவிக்கிறோம், அதையும் தெரிவிக்கிறோம், அதே விழாவில் அதையும் தெரிவிக்கிறோம். சார், அதாவது நிறுவனங்களை செயல்படலன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஊழியர்களும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்தி வந்திருக்கீங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க பல நிறுவனங்களை, கூட்டுறவு நிறுவனங்களும் சரி, மற்ற நிறுவனம் அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பேசன் மூடப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்களுக்கான என்ன நடவடிக்கை? நிர்வாக ரீதியாக சரியா இல்லை, நஷ்டத்தை எங்குது. பணியை தொடர்ந்து செய்த அந்த நிர்வாகத்தில் பணியை பேசிங் அந்த பணி சரியாக செய்த அமைச்சர் அவரும் பெரும் முயற்சி எடுத்து அதை வளர்க்கணும், மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு வச்சு எடுத்தாலும் அங்கே இருக்க ஊழியெல்லாம் சரியாக பணி செய்யாமல் அடிக்கடி ஏதோ ஒரு சங்கங்கள் கூறுகின்ற கருத்தெல்லாம் கேட்டுட்டு பணியாற்றம் மூடுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, போகிறது, இது மாதிரிலாம் இருக்கும்போது நடத்த முடியாது. நல்லா தெரியும். இந்த நான் முன்னே இருக்கும்போது எப்படி அந்த பேஸ் பண்ணுறவங்களாம் வளர்த்துட்டு வந்தோம், என்னென்ன கொடுத்தோம், அதை வளர்ப்பதற்கு என்ன இருந்தால் லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தின் மூலமாக அந்த நிறுவனம் வளர்க்கலான்றது தான் அவங்க சொல்லியிருக்கேன். அதுக்காக நான் குறிப்பாக பார் லைசன்ஸ்லாம் கொடுத்தோம். ஆனால் அது சரியாக அவங்க நடத்தி பயன்படுத்திக்கல. ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு இயக்கங்கள் இதெல்லாம் அரசு கொடுக்குற நிதியை மட்டும் பயன்படுத்தி தான் வர முடியும். நிதி கிராண்ட் உதவி மட்டுமே நம்பியிருந்தால் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்காது. முதல் செய்யும்போது, அதாவது அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கும்போது சரியாக பயன்படுத்தி லாபத்தில் இயங்கி அதை வளர்த்துக்கணும். அப்படி இல்லாமல் கோடிக்கான அளவு நஷ்டத்தில் போய் மக்களுடைய வரி பணத்தில் அது மாதிரி போகும்பொழுது நடத்த முடியும்னு சொல்லும்போது சில சங்கடங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் சில நிறுவனம் மூட வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற மாநிலம் எந்த இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நிறுவனம் வளர்ச்சி இல்லாமல் நட்டத்தில் இயங்கி கொண்டே வரும்போது அது நடத்த முடியும்னு சொன்னால் மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது கட்டாயம் இருக்கும். எந்தெந்த வழியில் நடத்த முடியும்னு பார்க்க முடியும். அப்படி நடத்தவே முடியலன்னு சொல்லும்போது சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். சார், அதாவது ஆளுநர் தொடர்ச்சியா நீங்க அனுப்புற கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுனால நவம்பர் 1க்கு பிறகு நீங்க சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறதாகவும் பாஜக கூட்டணி விட்டு வெளியேறி சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறதா தகவல் பரவிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் நிர்வாக ரீதியாக நான் உங்க மூலம் சொல்லியிருக்கல, எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற நிலையில் நாங்கள் எப்பொழுது இருக்கோம். இல்லை சார், 5 வருஷம். நன்றி, வணக்கம்.